உங்கள் வீடுகளில் மழைக்காலம் ஆச்சுன்னா லீக்கேஜஸ் இருக்கா? சீலிங் லீக்கேஜஸ் வரதுக்கு முக்கியமான காரணங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் டயத்தில் நடந்த சில மிஸ்டேக்ஸ்னால் இருக்கலாம். அக்ரிகேட்ஸ் கம்மியாக போட்டிருக்கலாம், வாட்டர் கான்ட்ராக்ட் கலக்கும்போது அதிகமாக ஊற்றிருக்கலாம், வைப்ரேஷன் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லை க்யூரிங் ப்ராப்பர் 7 days பண்ணாமல் இருந்திருக்கலாம். இதனால் லீக்கேஜஸ் வரும். இல்லைன்னா இன்சஃபிஷியன்ட் ட்ரைன்ஸ் தேவையான அளவு கொடுக்காம இருந்திருக்கலாம். இல்லை ட்ரைன் கொடுத்தது டெரஸில் வாட்டர் போகாமல் பிளாக்கேஜஸ் இருக்கலாம். இல்லைனா வெதரிங் கோர்ஸ் போடாமல் விட்டிங்கன்னா உங்களுடைய சீலிங்கில் கிராக்ஸ் ஃபார்ம் ஆகி அது வழியாக வாட்டர் லீக்கேஜஸ் வரும். ஸ்லோப் ப்ராப்பராக இல்லைன்னா அங்கங்கே தண்ணி தேங்கிடும். பழைய பில்டிங்ஸ் யூஸ்வலாக சென்டரில் சேகிங் ஆகிரும். ஒரு 50 வருஷம் 40 வருஷம் பழைய பில்டிங்ஸ் சேகிங் ஆகி தண்ணி தேங்கும். ப்ளம்பிங் லைன்ஸ் மூலமாகவும் லீக்கேஜஸ் வரலாம், எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் மூலமாகவும் லீக்கேஜஸ் வரலாம். அதெல்லாம் செக் பண்ணி சரி பண்ணணும். சின்டெக்ஸ் டேங்க், எலிவேட்டட் டேங்க்ஸ் வைக்கிறது பெட்டர். நார்மல் நீங்கள் கான்க்ரீட் இல்லை பிளாக் ஒர்க்கில் கட்டுறதை விட டெரஸ் அண்ட் பால்கனி கார்டன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் ப்ராப்பர் ட்ரைனேஜஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ஃபைனலாக நீங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் ஒன்று அடிஷ்னலாக ப்ரொவைட் பண்ணிக்கிறது பெட்டர். ஆல்ரெடி உங்களுக்கு லீக்கேஜ் இருந்தாலும் இது ஒரு பர்மனெண்ட் சொல்யூஷன் உங்களுக்கு தேவை. ஸோ ஃபைனல் அவுட்கம் பார்த்திங்கன்னா ப்ராப்பர் சிமெண்ட் சாண்ட் அக்ரிகேட் ரேஷியோ நம்ம மெயின்டைன் பண்ணணும். வாட்டர் கண்டென்ட் தேவையான அளவு யூஸ் பண்ணணும், அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அட்மிக்சர்ஸ் டாக்டர் ஃபிக்ஸட் கெமிக்கல்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ராப்பர் க்யூரிங் 7 days மினிமம் நம்ம பண்ணணும். ப்ராப்பர் ஸ்லோப் நீங்கள் கொடுக்கணும் தண்ணி ட்ரெயின் ஆகிற அளவுக்கு. டேமேஜஸ் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் லைன்ஸில் எதுவும் இல்லாத மாதிரி கான்க்ரீட் போடும்போது பார்த்துக்கணும். ஆஃப்டர் கான்க்ரீட்டிங் வெதரிங் கோர்ஸ் கம்பல்சரி ப்ரொவைட் பண்ணணும். அதில் ப்ராப்பர் ஸ்லோப் இருக்கணும். பேரப்பெட் வாலும் ஸ்லாபும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஹான்ச்சிங் பண்ணணும். அடுத்து ப்ராப்பர் நம்பர் ஆஃப் ட்ரைன்ஸ் நம்ம டெரஸோடைய சைஸை பொறுத்து நம்ம கால்குலேட் பண்ணி கொடுக்கணும். வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் இல்லைனா டெரக்கோட்டா டைல்ஸ் அடிஷ்னலாக ப்ரொவைட் பண்ணிக்கிறது பெட்டர்.